உலகின் மீதும் அவற்றில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. உலகின் மீதும் அவற்றில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்துவோரிடம் கடவுள் மீது நிச்சயமாக அன்பு வைக்க முடியாது, அன்பு செலுத்த முடியாது என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக யோவான் நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை எதிர்த்து நிற்பார். எனவே நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்மால் கடவுளுக்கும் இந்த உலகை சார்ந்தவற்றின் மீது நாட்டம் கொண்டு இவற்றிற்கும் பணிவிடை செய்ய முடியாது. நாம் இவ்வுலகத்தின் மீது அதிக அன்பு செலுத்துகின்றோம் என்றால் நாம் நம்மையே அறியாமல் கடவுளையும் கடவுள் சார்ந்த செயல்களையும் கடவுள் சார்ந்தவை பற்றியும் நாம் வெறுத்து ஒதுக்கி கொண்டே இருக்கின்றோம் என்பது பொருள். நம்மால் கடவுளோடு இணைந்து கொண்டும் இந்த செல்வத்தை அன்பு செய்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் நாம் கடவுளை அன்பு செய்கின்றோம் என்றால், கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவரோடு இணைந்து வாழுகின்றோம் என்றால், நம்முடைய இந்த வாழ்விற்கு தேவையான இவ்வுலகில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான பண உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செல்வங்களையும் இறைவன் தானாகவே நமக்கு தருவார். ஆனால் நாம் இந்த செல்வத்தின் மீது அன்பு வைக்கின்ற பொழுது நாம் கடவுளை இழந்து விடுவோம். ஆனால் கடவுள் மீது அன்பு வைக்கின்ற பொழுது நாம் இந்த செல்வத்தையும் பெற்றுக்கொள்வோம், இறைவனோடு சேர்ந்து வாழ்வோம். 2 அரசர்கள் 5வது அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, எலிசா இறைவாக்கினருக்கு வேலையாளாக இருந்து கொண்டு கடவுளுக்கு பணி செய்து கொண்டிருந்தவர் கேகேசி என்கின்ற ஒரு பணியால். அவர் எலிசா இறைவாக்கினரோடு எங்கே சென்றாலும் சென்று கொண்டிருந்தார், பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஒருமுறை சிறிய நாட்டினுடைய மன்னனுடைய படை தளபதியான நாமான் தொழுநோயால் பாதிக்கப்படுகிறான். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அவன் எலிசா இறைவாக்கினிடத்திலே வருகின்றான். எலிசா இறைவாக்கினரும் கடவுளுடைய ஆசிராலும் அருளினாலும் அந்த தொழுநோயை குணமாக்குகின்றார். குணமாக்கிய பிறகு இந்த நாமான் எலிசா இறைவாக்கினருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்று மீண்டும் அவரிடத்திலே வந்து பணங்களையும் பொருளையும் வெள்ளி என அனைத்தையும் எலிசா இறைவாக்கினருக்கு கொடுக்கின்றான். ஆனால் எலிசா இறைவாக்கினர் அதை எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. எலிசா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், எனக்கு இது எதுவும் வேண்டாம், இதை நீயே எடுத்து சென்று விடு என்று அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். எனவே நாமான் அந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த கேகேசி எலிசா இறைவாக்கினரிடமிருந்து அவனுக்கு இந்த பண ஆசை வருகின்றது. உடனே என்ன செய்கின்றான், என் தலைவர் எதையும் பெற்றுக்கொள்ளாமல் இப்படி அனுப்பி வைத்து விட்டாரே என்று எண்ணிக்கொண்டு உடனே அந்த நாமானை பின்தொடர்ந்து ஓடுகிறான். நாமான் சென்று கொண்டிருக்கின்றான். இந்த கேகேசியும் பின்தொடர்ந்து ஓடி நாமானை நிறுத்துகின்றான். நாமான் இறங்கி வந்து என்ன என்று கேட்டவுடனேயே கேகேசி பொய் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான் என்றால், என் தலைவர் உம்மிடத்தில் அனுப்பியிருக்கின்றார், 2 இறைவாக்கினர்கள் இப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு தேவையான வெள்ளியையும் 2 பட்டாடைகளையும் அவர் கேட்டார் என்று பொய் சொல்லுகின்றான். உடனே அந்த படை தளபதியும் இந்த கேகேசியிடம் அவர் கேட்டதற்கும் அதிகமாகவே செல்வத்தை கொடுத்து அனுப்பி வைக்கின்றான். இந்த கேகேசி இந்த செல்வங்கள் எல்லாம் எடுத்து சென்று அவனுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளுகின்றான். வைத்துவிட்டு பிறகு எலிசா இறைவாக்கினரிடத்திலே செல்லுகின்றான். எலிசா இறைவாக்கினர் கேகேசியை பார்த்து கேட்கின்றார், எங்கிருந்து வருகின்றாய்? உடனே கேகேசி பொய் சொல்லுகின்றான் மீண்டும். அப்பொழுது எலிசா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், என்னுடைய ஞானத்தால் நான் பார்த்தேன், நீ நாமான் இடத்திலே சென்றதையும் நாமான் அங்கிருந்து இறங்கி வருவதையும் அவன் உனக்கு பொருட்களையும் செல்வங்களையும் கொடுத்ததையும் நான் என்னுடைய ஞானத்தால் அறிந்து கொண்டேன். இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இதுதானா சரியான தருணம் என்று அவனிடத்திலே கோபத்தோடு சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், அந்த நாமானை விட்டு சென்ற தொழுநோய் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இப்பொழுது தொற்றிக்கொள்ளும் என்று சொல்லுகின்றார். உடனே கேகேசி தொழுநோயால் பாதிக்கப்படுகின்றான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இதுதான் உண்மையான ஒன்று. எவன் ஒருவனாலும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஒரே நேரத்திலே.
அதுவரையில் உண்மையான ஒரு பணியாளனாக, உண்மையான ஒரு வேலையாளாக, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து எலிசா இறைவாக்கினருக்கும் கடவுளுக்கும் தொண்டாற்றி கொண்டிருந்த ஒரு மனிதன் இந்த பொருளாசை வந்தவுடனேயே என்ன செய்கின்றான்? பொய் கூற ஆரம்பிக்கின்றான், ஏமாற்றுகின்றான். இவை எல்லாம் வருவதற்கு காரணம் இந்த பண ஆசை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொருளின் மீது நாம் கொள்ளுகின்ற ஆசை எப்பொழுதும் ஒரு மனிதனை கடவுளிடத்திலிருந்து பிரித்து சென்றுவிடும். இதை புனித பவுல் அடியாரும் மிக அழகாக சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகின்றார், எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக இந்த பொருளாசை அமைகிறது என்று சொல்லுகின்றார். எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் பொருளாசை என்று குறிப்பிடுகின்றார். இதனால் தான் பல பேர் தங்களுடைய விசுவாசத்தினின்று பிறழ்ந்து தெரிந்து அவர்கள் கடவுளை விட்டு சென்று விட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக எவன் ஒருவன் பொருட்கள் மீது அதிக அளவில் ஆசை கொள்ளுகிறானோ அவன் எல்லா விதமான பாவத்திற்கும் ஆளாக்கப்படுகின்றான். அதை பெற்றுக்கொள்வதற்காக என்று கடவுளை புறக்கணித்து, கடவுளுடைய அன்பையும் புறக்கணித்து, இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டு அவன் பாவங்கள் செய்ய ஆரம்பித்து விடுகின்றான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் உலகத்தின் மீது அன்பு செலுத்துகின்றோம் என்றால் நம்மால் நிச்சயமாக கடவுளை முழுவதுமாக அன்பு செய்ய முடியாது. நாம் பல முறை கேட்ட வசனம், பணம் பாதாள முறை பாயும், பணம் பாதாள முறை செல்லும். உண்மையிலுமே பணம் ஒரு மனிதனை பாதாளத்திற்கு தான் இட்டு செல்லும், விண்ணகத்திற்கு இட்டு செல்லாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பணத்தால் ஒரு மனிதனை பாதாளத்திற்கு இட்டு செல்ல முடியுமே தவிர ஒருபோதும் அந்த பணம் ஒரு மனிதனை விண்ணகத்திற்கோ கடவுளிடத்திலோ அழைத்து செல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளையும் அவர் சார்ந்தவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். நாம் எப்பொழுது கடவுளை அன்பு செய்து கடவுள் சார்ந்தவற்றை நாடுகின்றோமோ அப்பொழுது இறைவன் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களையும் நமக்கு அளித்து நம்மை பாதுகாப்பார். ஆமீன்.